வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. காலை வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப மாணவிய மாணவிகளின் கல்வி கண் திறந்த எம் பள்ளி சிவகாசி இந்து நாடார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கதாநாயகர் உயர் NKRK அமிர்தராஜ் நாடார் அவர்களை என்றும் நம் வாழ்வில் மறந்துவிடாமல் இருக்க அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரலுக்கேற்ப கடவுளை வணங்கி கடவுள் வாழ்த்தை தொடங்குவோம். இளமை பருவம் முதலே இப்பள்ளி வளர்ச்சியின் போராளியாக சங்கத்தின் உறுப்பினராக எம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக திகழ்கின்ற எம் பள்ளியின் தாளாளர் திரு எஸ் கேசவமூர்த்தி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கின்றோம். Good morning to everyone. I am extremely happy to welcome you all to this Founders Day celebration. August 10th of every year has been celebrated as Founders Day in remembrance of our founder through NKRK Amirdraj Nadar. NKRK sir is a noble man who has contributed much for the development of our Sivagasi Hindu Nadar Matriculation School. So we owe a lot to the great man. The management, principal, staff and students of Sivagasi Hindu Nadar Matriculation School will always keep remembering him in their life.
1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோல் 1000 வைரஸ்கள் நம்மை சுற்றி திரிந்தாலும் திரு NKRKR புகழ் மங்குவதில்லை. NKRK sir is a very, very, very simple man, a very polite person, which makes me to feel if I could do any 1% of what he has done to the school. If I'm able to do it, I'll be proud. Mrs. Uma Devi is amongst us to give a small speech about Thiru NKRK sir. With this, I would like to welcome you all again to this day's function. Thank you. ஆலமரம் போன்று வீற்றிருக்கும் எம் பள்ளியை நிறுவிய காலம் சென்ற உயர்திரு NKRK அமிர்தராஜ் நாடார் அவர்களை பற்றி சிறப்புரை வழங்குவதற்கு எம் பள்ளியின் மூத்த ஆசிரியை திருமதி வி உமாதேவி அவர்களை பாசத்துடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம் பள்ளிக்கு ஒரு பொன்னாள். நம் பள்ளி வளர வேண்டும், பெருமையடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட திரு NKRK அமிர்தராஜ் நாடார் அவர்களின் நினைவு நாள். அதை நாம் பெருமையுடன் கொண்டாடும் நாள். குட்டி ஜப்பானுக்கு சொந்தக்காரர், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு கல்வி நிறுவனம் வேண்டும் என்ற கனவு கொண்டவர். ஒரு கல்வி நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இன்றும் நிமிர்ந்து நிற்கும் நம் பள்ளியை நமக்கு சொந்தமாக அந்த காலத்திலேயே வாங்கி மாணவ மாணவியர்களுக்கு அர்ப்பணித்தவர். எளிமையானவர். தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற திருக்குறள் இவருக்கு பொருத்தமானது என்று கூறலாம். அன்ன சத்திரம் 1000 வைப்போம், அதிலாங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்போம் என்ற எண்ணத்தில் நம் பள்ளியை நிறுவியவர். தானத்தில் சிறந்தது கல்விதானம் என்பதற்கு ஏற்ப நம் பள்ளியை பெருமைப்படுத்தியவர். கல்வி பணி என்றால் பெருமிதத்தோடு செயல்பட்டவர். எப்பொழுது நம் சென்னைக்கு வந்தாலும் நமது பள்ளியில் கால் வைக்காமல் போகவே மாட்டார். அவர் எப்பொழுதும் சிவகாசி பள்ளி மாணவர்களும் எல்லா துறையிலும் பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர். கல்வி மட்டுமல்லாமல் சிவகாசி மாணவர்கள் ஒழுக்கத்திலும் மேன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டவர் இவர். அதற்கு நம் பள்ளி தாளாளரும் ஆசிரிய பெருமக்களும் சீரிய முயற்சி எடுத்துக்கொண்டு வெற்றியும் அடைந்துள்ளார்கள். அவருடைய ஆசைக்கேற்ப நம் பள்ளி மாணவர்கள் பல துறையிலும் பெருமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். உதாரணமாக NKRK அமிர்தராஜ் நாடார் கண்ட கனவின்படி NR அசோக் என்ற மாணவன் மெடிக்கல் துறையில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறான். சைபர் கிரைம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஈஸ்வர் பிரசாத் என்ற மாணவன் லாஸ்ட் வீக் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துள்ளான். நம் பள்ளி மாணவர்கள் பல துறையிலும் நம் பள்ளியை பெருமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று தாளாளரும் ஆசிரிய பெருமக்களும் பெருமையடைகிறோம். ஏனென்றால் இதுதான் NKRK அமிர்தராஜ் நாடார் அவர்களின் கனவு. ஆசிரியர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வேலை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் மாணவர்களும் சந்தோஷமாக படிப்பார்கள் என்று நம் பள்ளியை பார்க்க வரும்பொழுதெல்லாம் ஆசிரிய பெருமக்களுக்கு அறிவுரை கூறுவார். இப்பள்ளி கட்டிடத்தில்தான் அவருடைய ஆன்மா சுற்றி கொண்டே இருக்கும். அவருடைய கனவை நனவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியுடன் நம் பள்ளி தாளாளர் திரு கேசவமூர்த்தி அவர்களும், செக்ரட்டரி திரு S மாரியப்பன் அவர்களும் மற்றும் சிவகாசி நாடார் சங்கத்தின் அங்கத்தினர்கள் துணை கொண்டு நம் பள்ளியை மேலும் மேலும் பெருமையடைய செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்நன்னாளை மேலும் சிறப்பிக்க ஒரு சிறிய கவிதை கூற வருகிறாள் எம் பள்ளி மாணவி செல்வி S ஹர்ஷினி. வணக்கம், என் பெயர் சே ஹர்ஷினி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது NKRK அமிர்தராஜ் நாடார் அவர்களை பற்றி ஓர் கவிதை கூற வந்துள்ளேன். தன்னலமின்றி இந்த தமிழ் தாயின் தவ புதல்வனே, உள்ளத்தை பயன்படுத்தி பண்படுத்தி உயர்வோம் என்றவரே. தன்னலமின்றி இந்த தமிழ் தாயின் தவ புதல்வனே,
உள்ளத்தை பயன்படுத்தி பண்படுத்தி உயர்வோம் என்றவரே, உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றவரே, உயர்ந்த லட்சியங்களுக்கு உறைவிட பங்காளரே, உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றவரே, உயர்ந்த லட்சியங்களுக்கு உறைவிட பங்காளரே, ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் மனிதநேயம் காத்தவரே, குற்றங்கள் களைய கல்வி என்ற வேள்வியினை தந்தவரே, ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் மனிதநேயம் காத்தவரே, குற்றங்கள் களைய கல்வி என்ற வேள்வினை தந்தவரே, தோல்வியை விரும்புங்கள் அப்போதுதான் வெற்றி உங்களை விரும்பும் என்றவரே, நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை என்றவரே, தோல்வியை விரும்புங்கள் அப்போதுதான் வெற்றி உங்களை விரும்பும் என்றவரே, நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை என்றவரே, கடமையை செய்யாமல் உயர்வே கிடையாது என்றவரே, ஆம் உன் கடமையை செய்யாமல் உயர்வே கிடையாது என்றவரே, கடமையை செய்யாமல் உயர்வே கிடையாது என்றவரே, ஆம் உன் கடமையை செய்யாமல் உயர்வே கிடையாது என்றவரே, நீர் வாழ்க, நீர் ஏற்றி வைத்த தீபம் சுடர் ஒளியாய் ஒளிர்க. நன்றி, வணக்கம், வாழ்க. தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை கண்ணும் கதை பேசும் காரிகையாய் கருத்தோடு கலைநயத்தையும் கண்முன்னே கொண்டு வருகிறாள் எம் பள்ளி மாணவி செல்வி பி. சுவாதி. கதிரவனை கண்டதும் காரிருள் மறைந்து விடுவது போல் காரியத்தரசியான உங்கள் கண்பட்டதும் பணுவான பனி கூட பனி போல் கரைந்துவிடும். அனைத்து ஆசிரியர்களையும் அன்றும் இன்றும் என்றும் அன்போடு அரவணைத்து வழிநடத்தும் என் பள்ளியின் முதல்வர் திருமதி ஏ. வாசுகி அவர்களை நன்றியுரை கூற அன்புடன் அழைக்கிறோம்.
deem it a great honor and privilege to propose vote of thanks on this auspicious occasion. I begin by giving glory to Almighty God for gracing today's occasion a resounding success. First and foremost, I thank Mrs. V. Uma Devi, a senior most teacher in our school, for gracing this occasion. Thank you, madam, for your valuable message, and your words were apt to our founder, late Thiru NKRK Amarraj Nadar. Though he is not amidst us, he always lives in our heart, and I am sure he is watching from above. At this juncture, I wish to place on records that late Thiru NKRK Amarraj Nadar, our correspondence of father, late Thiru S.A. Selvaraj Nadar, had planted an Ashoka tree in our school premises. The tree has spread out its branches, which remind us of the earnest desire for growth of the downtrodden people in the society, which is the focus of the management even to this very day. My sincere thanks to our Secretary Sir, Correspondent Sir, and members of Welfare Association for the valuable support. My heartfelt thanks to our Vice Principals and teachers for the enormous cooperation and unstinted support. I also thank our non-teaching staff and extend my thanks to our parents and students too. Finally, I leave you this inspiring quotes by our missile man, late Dr. APJ Abdul Kalam. Confidence and hard work are the best medicines to kill the disease called failure. It will definitely make you a successful person. Once again, I thank you all.